இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐலி, நான் தெரியாம தான் கேக்குறேன். ரித்திகா உன் தங்கச்சி தானே? அவ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காளே, அவ வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லையா உனக்கு? சரி விடு, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா எனக்கு என் பையன் வாழ்க்கை முக்கியம். அவன் என் மருமகளோட சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீங்க இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும். இதுக்கு மேல உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் இங்க ஒருத்த பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருந்தா என்னமா அர்த்தம்? என்ன ரெண்டு பேரும் இப்படியே அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்காது. ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போக. நாங்க போக மாட்டோம். எங்களால போக முடியாது. ஏன் போக முடியாது? இங்கே இருந்து ஏதாவது பண்ணலாம்னு பிளான் பண்றீங்களா? ஆமா, பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம். நீங்க தான் இவரோட அப்பான்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் எங்க பிளான். பாரு, அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ அந்த டைம் முடியறதுக்குள்ள எங்களை இந்த வீட்டை விட்டு போக சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க தான் இவரோட அப்பான்னு ப்ரூவ் பண்ணாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். இங்க பாரு ஐலி, திரும்ப திரும்ப நான் அவனோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்காத. அவன் சொல்றது சுத்த பொய். அது உண்மை உண்மை உண்மை. அந்த உண்மை கண்டிப்பா வெளியில வரும். வெளிய வர வெப்பம். இத பார் ஐலி, தேவையில்லாம பேசி என்ன டென்ஷன் ஆக்காத. எதை வச்சு இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்கு. சூரிய நாராயணன். அவரை வச்சுதான் நாங்க ப்ரூவ் பண்ண போறோம். சூரிய நாராயணனா? யார் அது? எனக்கு அப்படி யாரையுமே தெரியாது. அப்படியா? ஆனா அவருக்கு உங்களை நல்லா தெரியும். உங்களுக்கு அவர் தெரியுங்கிறதும் எங்களுக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் நாங்க அவரை போய் பார்க்க போறோம். அப்ப அவர் கண்டிப்பா உங்களுக்கும் எனக்கு இருக்கிற உறவு என்னன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் உங்களால உண்மையை மறைக்கவே முடியாது. ஏதோ சித்தப்பா, சித்தப்பா என்னாச்சு? சித்தப்பா என்னாச்சு? சித்தப்பா, நீங்க வாங்க போலாம். வாங்க மெதுவா. டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொன்னல.